கடந்த மாதம் சிதம்பரத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களின் போலி சான்றிதழ்கள் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக சங்கர், நாகப்பன் ஆகிய 2 பேரை சிதம்பரம் சரக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகமுத்து இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகமுத்து, விவரங்களை பதிவு பண்ணலாம். வினிதா, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பல்கலைக்கழகங்கள்ல போலி சான்றிதழ்கள் விவகாரம் தற்போது சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போலி சான்றிதழ் தயாரித்து விட்டதாக கடந்த வாரம் தீட்சிதர் சங்கர் மற்றும் நாகப்பன் ஆகிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் பாத்தீங்கன்னா அவர்களிடம் நடத்திய விசாரணையில அண்ணாமலை பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், கேரளா மற்றும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களிலிருந்து போலி சான்றிதழ்கள் கண்டெடுக்கப்பட்டன. இது தொடர்பாக பாத்தீங்கன்னா சிதம்பரம் ஏஎஸ்பி ரகுபதி தலைமையில கிள்ளை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தி அந்த கிழிந்து கிடந்த போலி சான்றிதழ்களை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்டு கடந்த மாதம் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில அவர்கள் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில போலி சான்றிதழ்கள், கம்ப்யூட்டர்கள் மற்றும் பிரிண்டர், செல்போன் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்திருந்த இந்த விவகாரம் தொடர்பாக பலர் தொடர்பில் இருப்பதாக தெரிய வந்ததை தொடர்ந்து தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் தீட்சிதர் சங்கர் மற்றும் நாகப்பன் உட்பட்ட அவர்களது 6 வங்கி கணக்குகள்ல கடந்த சில ஆண்டுகளாக பல கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து 80 பக்கங்கள் அடங்கிய அந்த பண பரிவர்த்தனை விவரங்களை கைப்பற்றிய போலீசார் இந்த வங்கி கணக்குகளை முடக்கவும் காவல்துறை, அதாவது வங்கிகளுக்கு கடிதம் அனுப்பினர். இது தொடர்பாக இந்த விசாரணையானது தற்போது சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்குல தொடர்புடைய சங்கர், தீட்சிதர் அவர்களது உறவினரான அனுராதா வீட்டிலும், மேலும் இது தொடர்பாக தொடர்புடைய, அதாவது பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒருவர், அப்புறம் அந்த சான்றிதழ்கள் எல்லாம் எடுத்து சென்ற ஆட்டோ ஓட்டுநர், இவர்களை எல்லாம் பிடிப்பதற்கான தனிப்படை அமைத்த நிலையில இந்த வழக்கு தொடர்பான சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில கடலூர்ல இருந்து போலீசார் அந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.